சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றமாக காணப்படுவதால் அப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். வேடிக்கை பார்ப்பதற்காக மக்கள் அங்கு குவிவதாக அறிகிறோம். இப்போ எத்தனை அடிக்கு கடல் அலைகள் எழும்புகின்றன? போலீசார் தரப்புல என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? இந்த டித்வா புயலின் எதிரொலியால் சென்னை பட்டினப்பாக்கம் உட்பட சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மீனவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் கடற்கரை பகுதிக்கு செல்வதற்குண்டான அந்த அனுமதி தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கடல் சீற்றத்தோடு இருப்பதனாலும் அதே போன்று பலத்த காற்றுடன் கூடிய அந்த கடல் கொந்தளிப்பும் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் கடலில் இறங்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த கடற்கரை பகுதிகளுக்கும் அதே போன்று அந்த கடல் அலை ஒதுங்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என ஒலிபெருக்கியின் மூலமாக காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது ரோந்து வாகனம் மூலமாகவும் கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த பொதுமக்களை வெளியேற சொல்லி அறிவுறுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று காலை முதலிருந்தே பட்டினப்பாக்கம், மெரினா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் கடல் கொந்தளிப்போடும் கடல் சீற்றத்தோடும் காணப்பட்டு வருகிறது. வழக்கத்தை விட 4-5 அடி உயரத்திற்கு அலை எழும்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதோடு பலத்த காற்றும் வீசுவதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் கடலில் இறங்கி குளிப்பதற்குண்டான அந்த அனுமதி தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படகுகளும் பாதுகாப்பாக மேடான பகுதிக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது பொதுமக்கள் யாரும் கடலில் இறங்க வேண்டாம் எனவும் பொதுமக்கள் இந்த கடல் சீற்றத்தினையும் கடல் கொந்தளிப்பினையும் ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளினால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் அந்த அசம்பாவிதனை தடுப்பதற்காக பொதுமக்கள் இந்த கடலில் குளிப்பதற்காகவும் பார்ப்பதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம் உள்ளிட்ட இந்த கடற்கரை பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் இந்த கடல் சீற்றத்தினையும் கருமேகமோடு இருக்கக்கூடிய இந்த காட்சிகளையும் செல்ஃபி எடுத்தபடியும் அவர்களுடைய தொலைபேசியின் மூலமாக படம் பிடிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது இந்த மெரினா கடற்கரை பகுதிக்கும் இன்று காலை முதலிருந்தே பொதுமக்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அதிகப்படியானோர் வரக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. குடும்பத்தினரோடு வரக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிந்தாலும் ஆனால் இன்றைய தினம் இந்த டித்வா புயலின் காரணமாக பட்டினப்பாக்கம், மெரினா மற்றும் சீனிவாசபுரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் வருவதற்குண்டான அனுமதி தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் அந்த கடலில் இறங்கக்கூடிய ஒரு நிலையும் இருப்பதனால் அவர்கள் கடலில் இறங்குவதற்குண்டான அனுமதியும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக காவல்துறையினர் ஆங்காங்கே 5க்கும் மேற்பட்ட காவல்துறை ஆங்காங்கே குழுவாக இணைந்து பொதுமக்களை வெளியேற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கள விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.